இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு என் பார்வையில் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கும் கங்குவா திரைப்படத்தின் ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்குவா ட்ரெய்லர் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு போகலாம். படத்துடைய கதை என்னவா இருக்கும்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜாக்கள் பற்றின ஒரு ஃபேண்டஸியான ஒரு கதை தான். எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அண்ணன் தம்பி 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த அரியாசனையில் யார் அமர்றதுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்க போகுது. அதுக்காக தான் அந்த வார் எல்லாமே. பாபி டேயால் அண்ணனா இருப்பாருன்னு நினைக்கிறேன், சூர்யா அவர்கள் தம்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேத்துல யாரு அந்த அரியாசனத்துல உட்கார போறாங்கிறது தான் போட்டி, அந்த வார் இதெல்லாமே நடக்குது. அந்த போர் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா எடுத்திருக்காங்க. உடைகள், ராஜாக்களோட உடைகளாக இருக்கட்டும், படை வீரர்களுடைய உடைகளாக இருக்கட்டும், ரொம்ப கச்சிதமாக ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது ஹாலிவுட்டில் இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் கதைகள் வந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். இந்திய சினிமாவிலையும் இந்த ராஜாக்கள் கதைகள் வந்திருக்கு. தங்க கிரீடம், தங்க அணிகலன்கள் இப்படிலாம் அணிஞ்சு இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜாக்கள் இந்த இதை பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மண்டை ஓடு, யானை தந்தம், மான் கொம்பு, எரும மாட்டோடைய அந்த மண்டை ஓடு, இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இந்த தங்கம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இருந்த ராஜாக்களுடைய கதைகளாக இருக்கலாம். ஒரு ஃபேண்டசி தானே இது. அப்புறம் அந்த கடலில் வர அந்த படகு சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் இந்த ஜாக்ஸ்பரோ படத்தில் அந்த மாதிரி நிறைய கடல்லையே பயணம் செய்கிறதுனால அந்த படகு ரொம்ப நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் ஒரு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறது பாராட்டக்குரியது. அது நம்ம வரவேற்கணுமே. பார்ட் 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரில் நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை கூட, ஒரு காட்சியை கூட பார்க்க முடியல. கதை எப்படி நகர போகுதுன்னு தெரியல. சிறுத்தை சிவா என்ன பண்ணியிருக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் ஒரு பெரிய உழைப்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நல்லா பார்க்க முடியுது. ஒரு தனி உலகமாகவே உருவாக்கி இருக்காங்க இந்த கங்குவாவை. பாபி டேயாலோடைய லுக்கு, அவருடைய அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களை காண்பிக்கிற காட்சியில் எல்லாத்துலேயுமே அவர் கங்குவாவே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நிறைய இடங்கள்ல அந்த உடல் மொழி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கண்ணில் நிறைய எமோஷன்ஸை ரொம்ப பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை. ஒரு நடிப்புக்கான ஒரு தீனியாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சிறுத்தை சிவா என்ன பண்ணியிருக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க், அந்த ஒளிப்பதிவாக இருக்கட்டும், படத்தொகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதம். டிஎஸ்பி அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் தான் சொல்லணும். ட்ரெய்லரோட கடைசியில் இந்த குதிரையில் யாரோ ஒருத்தர் அந்த மண்டையோடலாம் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வர மாதிரி காட்டுறாங்க இல்லையா, அதுதான் ட்விஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தின்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எனக்கும் லைட்டாக பார்க்குறதுக்கு அவர் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இன்னொரு சூர்யாவா கூட இருக்கலாம், பெரிய ட்விஸ்டாக இருக்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கங்குவா ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உழைப்பு, ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நான் திரும்பவும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். இந்த ரசிகர் சண்டையெல்லாம் விட்டுட்டு இது சூர்யா படம்பா, அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணாம ஒரு படைப்பாக இந்த படத்தை வரவேற்கணும். ஒரு நல்ல உழைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம தான் வரவேற்பு கொடுக்கணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வைக்கணும். நல்ல கதை, நல்ல படமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆதரவு கொடுத்தே தீரணும். இந்த கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகுது. நிச்சயமாக ஒரு மிக மிக பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு நம்ம சாண்டி குமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கங்குவா ட்ரெய்லரை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.